இந்த பங்குனி மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது 2ஆம் வீட்டு அதிபதி. 2க்கும் 7க்கும் உடையவர் 12ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்றது ஒரு நல்ல சைனா அப்படின்னா என்ன கேட்டா ஒரு நல்ல சைன் தான். தனம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி போய் 12ல உட்கார்றது சுபவிரயத்தை கொடுப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்க போகுது. கடன் அப்படின்ற இடத்துல வாங்குறதுக்கோ இல்ல கடனை முடிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க. நிறைய பேர் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 3க்கும் 6க்கும் உடைய புதன் நீச்சமா இருக்காரு. ஆனா சுக்கிரனுடைய பார்வையில் நீச்ச பங்கமாக இருக்கிறார். நான் இந்த மாதிரிலாம் போட்டு எங்க கால்குலேஷன்ல பேசினா அப்படியே கொஞ்சம் அப்படியே குழம்பிடும். அழகா ஜூஸ் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த தடவை பங்குனி மாசம் மேஷ ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்க போகுது. இந்த 11ல அமர்ந்த சனி நிறைய பேருக்கு எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. இருந்தாலுமே எனக்கு மாத்தல, ஒரு மாதிரிதான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றவங்க கூட மார்ச் 27, 28 தேதிக்கு அப்புறம் மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது காத்திருக்கிறது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த யோகம். 2ஆம் வீட்டு அதிபதி வீட்டுல 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டுல இந்த மாதிரி 2 பேரும் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார்கள். அதனால கொஞ்சம் வார்த்தைகளில் மட்டும் கவனம். த்ரோட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் தான் புதனுடைய வீடு. அவர் நீச்சமா இருக்காரு. ஆனா 2ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்து அதிபதி கொஞ்சம் அங்க வக்ரமும் ஆயிருக்காரு. இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 10க்கு மேல ஏப்ரல் 5க்கு மேல நல்லா இருக்கு யாருக்கு மேஷராசிக்காரங்களுக்கு. அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் 10 வரைக்குமே கொஞ்சம் ஹெல்த்தை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். எஸ்பெஷலி என்னன்னா த்ரோட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இஎன்டி பிரச்சனை, சளி காய்ச்சல்லாம் பிடிக்கிறது, கொஞ்சம் தொண்டை பேச முடியாம போறது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்கரமா இருக்காருல்ல, அப்ப பேச்சில் தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் வர்றது, நிறைய கடல் சார்ந்து போறது, கடல்ல காலு வைக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா சும்மா அப்படியே மைண்ட்ல கடல் தண்ணியெல்லாம் வந்துட்டு போறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். நிறைய முருகன் வழிபாடு உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படின்றது இருக்கு. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கவலையப்பட வேணாம். 2ல குரு இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு மாசம் ஜாக்பாட் தான். திரும்ப அவர் 3 ஏன்னா தனத்தாரகன் தனத்துல இருக்கிறது அப்படின்றது இது வரைக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னதான் 11ஆம் இடத்துல லாபத்துல இருந்தாலும் 2ல குரு இருந்து எனக்கு எதுவுமே வரலன்னு உங்க நேச்சுரல் ஹாரோஸ்கோப் ஏதாவது ஒரு இது பண்ணியிருந்தாலுமே இந்த மாதம் கண்டிப்பாக பணம் வருவதற்கான முகாந்திரங்கள் 100 விழுக்காடு இருக்கு. ஸோ காசு பணம் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதிக்கு ராகுவோட உட்காந்துருக்காரு. எப்பயுமே சுக்கிரன் ராகு பார்க்கும்போது சேர்க்கை இருக்கும்போதுதான் பணம் வரும். இது ஒரு மாதிரியான விஷயம். அது நல்லா உங்களுக்கு பணம் வரதுக்கான, அது மேஷத்துல உங்களுக்கு சுக்கிரன்லாம் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட்டில்மெண்ட்லாம் நடக்கும் இந்த தடவை. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம், டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.